हरिबोल दंडोत प्रणाम. நான் சில பக்திவினோத் டாக்கூருக்கு கீதமாலா சொல்லி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் இன்றைக்கி 3வது கீர்த்தன் படிக்க போகிறேன். हरि हे परतत्व विचक्षण व्यास आदि मुनिगण शास्त्र विचार्य बार बार प्रभु तव नित्य रूप गुणशील अनुरूप तोमार चरित्र सुधासार. ओ भगवान हरिये, எல்லா சாஸ்திரಗಳು, எல்லா உயர்ந்த ரிஷிமுனிகள், முக்கியமாக வேதவியாசர், அவங்களும் முழு முதல் கடவுள் இல்லை பரம சத்தியத்தின் விஞ்ஞானம் தெரிஞ்சவங்க. அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, பகவான் உனக்கு நித்தியமான ஒரு உருவம் இருக்குது, குணங்கள் இருக்குது. உனக்கு புகழ்ச்சி அமிர்தத்தின் சாரம், அமிர்தம் சொல்லுவோம், அமிர்தத்தின் சாரம். शुद्ध सत्व मई लीला मुख्य शास्त्रे प्रकाशिला जीवेर कुशल सुविधाने रजस तमोगुण अंध असुर प्रकृति मंद जने तहा बुझीते ना जाने. நிறைய முக்கியமான சாஸ்திரங்களில் அவங்க பகவானே ஒன்று ஆத்மீக லீலைಗಳನ್ನು சொல்லியிருக்காங்க, வர்ணனை பண்ணியிருக்காங்க நம்ம ஜீவன்களுக்கு நல்லதுக்கு வேண்டி. பட் ரஜோகுணத்தில் உள்ளவங்க, தமோ குணத்தில் உள்ளவங்க, அசுர பிரகிருதி பாவம் உள்ளவங்க, மந்த புத்தி உள்ளவங்க இது புரியாமல் இருக்காங்க. நாஹி மானே நித்திய ரூப் भजिया मंडूक कूप रहे ताहे उदासीन प्राय ए भक्ति विनोद गाय की दुर्दैव हाय हाय हरिदास हरि नाई पाए. அவங்களு பகவான்க்கு உருவிற்கு அது ஏற்றுக்க மாட்டான். கிணறுல இருக்கிறது தவளை போல இருப்பான். அவங்களும் பகவானுக்கு சரண் எடுக்க மாட்டான். சில பக்திவினோத் டாக்கூர் ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்டு இருக்காங்க, எவ்வளோ பாக்கியம் இல்லாதவங்களோ. ஐயோ, பகவான் ஹரிகே தாசர்கே பகவானுக்கு தாமரை பாதம் கிடைக்காது சொல்லி. இப்போ இங்கே இவ்வளோதான் இந்த கீர்த்தனை. நமக்கு எல்லாருக்கும் அப்படி பகவான்ல நம்பிக்கை உடனே நம்ம பிரிவி எடுத்தோம் அப்படி கிடையாது. இல்லை தொடர்ல நமக்கு இந்த மாதிரி மக்கள் கூட இருந்தோம், இப்போ கூட சில போய் இருக்கலாம். அதுக்கு வேண்டி இங்கே பக்திவினோத் டாக்கூர் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க, பகவானுக்கு நித்திய உருவு நித்திய லீலை இருக்கு. இது நமக்கு பெரிய பெரிய ரிஷி முனிகள், முக்கியமாக வேதவியாசர் சொல்லியிருக்காங்க. சாஸ்திரத்தில் இது எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம பகவான் பார்த்து யார் வாயில கேட்கும்போது அவர் எந்த ஆதாரம் வச்சு பேசிட்டு இருக்காரு, அவங்களுக்கு எவ்வளோ அந்த சாஸ்திரம் தெரியுது புரியணும். யார் என்ன வேணும் படிச்சுட்டு இருக்கான், யார் என்ன வேணும் பேசிகிட்டு இருக்கான், அது நம்பக்கூடாது. இல்லை நம்ம படிக்கணும். இல்லை நம்ம யார் வாயில் கேட்டுட்டு இருக்கோம், அவருக்கு பகவானுக்கு உள்ள லீலைகள் அனுபவம் இருக்கணும். புத்தகம் படிச்சுட்டு இருக்கான், நம்ம படிக்கணும், வேறு ஆள் வாயில் என்ன கேட்குறது, அப்படி இல்லை. பகவான்லே நம்பிக்கை இல்லாதவர் வாயிலே நம்ம கேட்டால் நமக்கு பக்தி வருமா? பகவானில் நம்பிக்கை இருக்க எப்படி தெரியும்? அவங்கள 24 மணி நேரம் பகவான் சேவை பண்ணிட்டு இருப்பான். பகவானில் நம்பிக்கை உள்ளவன் எப்படி இருப்பான்? எப்போவுமே முழு சரணாகதி, எப்போவுமே ஹரிநாமம். அட்லீஸ்ட் அந்த சரணாகத்திக்கு யார் அடையாளம் யார் வாழ்க்கையில் இருக்கு, அவர் வாயில் அறிக்கத்தான் கேட்கணும். இல்லை நம்ம படிக்கலாமே, நமக்கு என்ன புரியாதோ அது நமக்கு உயர்ந்த பக்தர்கிட்ட கேட்டுடலாம். பட் யாருக்கு பகவானுக்கு சரணாகதி கூட கிடையாது, அவங்க வாயில் எப்படி அறிக்கத்தான் கேட்கறது? கொஞ்சம் யோசனை பண்ணது. பகவான் லீலை நித்தியமானது, அவங்களது நம்ப மாட்டாங்க.
சரணாகதி ஆகலை. 2 டைப் மக்கள் இருக்காங்க. யார்? நம்ம நாஸ்திகர் சொல்லலை ஒரு டைப். ஒன்று, அவங்க பகவானுக்கு உருவு கிடையாது, ஒரு ஒளி, இந்த உலகத்தில் பகவான் ரொம்ப மாயில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப மோசமாக பேசுவாம்மா பகவான் பார்த்து. எல்லாம் ஒன்று தான். அந்த ஒளி பார்த்து வேத புராணங்களை சொல்லிட்டுருக்கு பகவானுக்கு உடம்புக்கு நிழல். நமக்கு இப்படி ஷேடோ சொல்லுவோம். நமக்கு அது இருட்டு போல் இருக்குது, பகவானுக்கு வெளிச்சமாக இருக்குது. அந்த ஒளிகே நிழல் சூரியன் மேலே விழுந்து சூரியன் கூட நமக்கு பிரகாசம் வெளிச்சம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பகவான் ಬ್ರಹ್ಮಜ್ಯೋತಿ ಅದು ಭಗವಾನ್ಗೆ உடம்புಗೆ நிழல். பட் பகவான் பரமாத்மா ஆகி எல்லா ஜீவன்ல கூட இருக்காங்க. பகவான் ஆகி நாராயண ரூபத்தில் இருக்காங்க, விஷ்ணு ரூபத்தில் இருக்காங்க, ராமர், விதவிதமான ஒரு இருக்குது. முழு முதல் கடவுள் கோவிந்தன் சொல்லுவோம். கோவிந்தம் ஆதி புருஷன் பிரம்மா சொன்னார். அவர் புல்லான் குழல் ஊதுவார். அவர் கூட ராதை இருக்கான், கோபிகள் இருக்குது. பிரஜத்தில் அவர் நித்தியலீலை பண்ணிகிட்ருக்காரு. இப்படி நம்ம வேத புராணங்கள் சொல்லியிருக்கு. இது யார் நம்ப மாட்டா, இல்லை இது யார் இந்த லீலைகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டா, அவனு மாயாவாதி. அவனு ஒரு டைப்பு நாஸ்திகன் தான். இனி சிலவர் எப்படி வருவான், பகவான் இருக்காங்க, பட் சிவன் துர்கை எல்லாம் ஒன்று தான் சொல்லிடுவான். இல்லை இல்லை, எல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது. நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், சிவன் லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? சிவன் வேறு, லக்ஷ்மி வேறு. லக்ஷ்மி நாராயணனுக்கு உள்ளது, சிவனுக்கு பார்வதி. அங்கேயே வித்தியாசங்கள் இருக்குது. இப்படி நிறைய உதாரணம் கொடுக்கலாம். நமக்கு தர்க்கம் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது, வேறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க டைம் கிடையாது. நம்ம சாதனைக்கு முக்கியத்துவம் இருக்கணும். எனக்கு பகவானில் நம்பிக்கை இருக்குது. அப்போது நான் பகவான்கி லீலைகளை நித்திய லீலை எடுக்கணும். நித்திய லீலை சொன்னால் இப்போது காலமே எழும்புவார் பகவான், நம்ம மங்களார்த்தி பண்ணுவோம் பகவானுக்கு. அதுக்கப்புறம் பகவான் கூட குளிப்பாங்க. அப்போ வீட்டிலே நமக்கு விக்கிரகம் இருந்தால் சரி, இல்லை மனசில் நம்ம லீலை. நம்ம பக்தி மனசுக்கு உள்ளது, விக்கிரகம் உள்ளது கிடையாது. நம்ம பக்திக்கு பேரே ரூபானுக பக்தி, ராகானுக பக்தி. ராகானுக பக்தி சொன்னால் மனசில் லீலைகளுக்கு நினைக்கிறது, அங்கே சேவிக்கிறது. இப்போ 2வது ராதை குளிப்பான், கிருஷ்ணர் குளிப்பான், அந்த லீலைகளை நினைக்கிறது. 3வது அங்கே சமையல் நடக்கும், நம்ம கூட ராதைக்கு சமையலில் உதவி செய்கிறது. பிரசாதம் நம்ம வீட்டில் கூட நம்ம நைவேத்தியம் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறது. இப்படி 8 காலத்தில் முக்கியமான லீலைகள் நடக்குது, ராதாகிருஷ்ணன் லீலை. இது நினச்சிட்டு தினமும் இதில் நம்ம ஏதோ சேவை பண்ணுறது. இது நம்பிக்கை உள்ள பக்தன் பண்ணுவான். நம்பிக்கை இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இதில் திருப்பி 2 விதமான. ஒருத்தருக்கு நம்பிக்கை கிடையாது, ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்குது, தான் சரணாகதி எடுக்கலாம். எனக்கு தகுதி இல்லை, டைம் இல்லை, வேலைகள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அது ஏதோ காரணங்களை சொல்கிறது. ஹிருதய தௌர்பல்யம், அனர்த்தம் இருக்குது. அனர்த்தம் போகும்போது நம்ம ஆஃபீஸில் கூட அந்த லீலை நினைப்போம், காரில் கூட நினைப்போம், ட்ரெயினில் கூட நினைப்போம். நமக்கு இனி உறுதி வரலாம். இங்கே பக்தியில் உறுதி ரொம்ப முக்கியமானது. அந்த உறுதி வர்றதுக்கு சரணாகதி ரொம்ப முக்கியமானது. பக்தி சொன்னால் நமக்கு சைத்தன்ய மகாபிரபு பகவான் 2 விஷயந்தான் சொல்லியிருக்காரு. ஒன்று ஜபம் பண்ணுறது, ஹரிநாமம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். 2வது ஜபம் 2 விதமாக நடக்கும். சங்கீர்த்தனம் சொல்லுவோம், எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது, நம்ம தனியாக ஜபமாலை பண்ணுறது. 2வது வைஷ்ணவ சேவா. வைஷ்ணவ சேவா சொல்லும்போது அதுக்கு நரோத்தம் தாஸ் டாக்கூர் விளக்கமாக சொன்னது ஹரி குரு வைஷ்ணவர் சேவை. ஹரி சேவை இப்போ சொன்னேன், மனசுலே பண்ணலாம், நம்ம விக்கிரகம் வச்சுருப்போம். குரு கூட அப்படி தான். குரு எப்போவுமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம குரு நமக்கு கொடுத்த சேவை, ஜபம் பண்ணுறது, நமக்கு ஏதோ வேறு சேவை கொடுத்து அது பண்ணுறது. நம்ம நேரடியாக குருவை பார்க்கும்போது நம்ம பக்தி பார்த்து பேசுறது, நம்ம என்ன நடந்துகிட்ருக்கு, இனி அடுத்து என்ன பண்ணணும், அதே போல் நம்ம கையில் என்ன சேவை பண்ண முடியுது சேவை பண்ணுறது. 3வது வைஷ்ணவர். வைஷ்ணவர் கூட 6 இது சொல்லியிருக்கு. நம்ம வைஷ்ணவர் சங்கம் 6 விதமாக பண்ணுறது சொல்லி.
ஒன்று நம்ம வைஷ்ணவರಿಗೆ ஏதோ தானம் கொடுக்கறது, gift கொடுக்கறது, ஏதோ கொடுக்கறது. அந்த வைஷ்ணவர் கூட நமக்கு கொடுப்பாங்க. கொடுக்கறது, வாங்கிறது. ஒரு சைடு சொல்லலாம். ரெண்டாவது நம்ம மனசில் பக்திக்கு என்ன வச்சிருக்கு அது அந்த நம்பிக்கையுடனே அந்த வைஷ்ணவர்கிட்ட சொல்கிறது. அந்த வைஷ்ணவர் என்ன பகவான் சேவை பண்ணிட்டு இருக்காரு, மனசில் என்ன வச்சார் அது அவர் நமக்கே சொல்லுவார். ரெண்டு பக்கம் சம்பந்தம், ஒரு டைப் அல்ல. நம்ம போய் பேசிகிட்டு இருக்கோம், அவர் கேட்டு சிரிச்சிட்டு இருக்கான், இதெல்லாம் பக்தி கிடையாது. இங்கே வந்து ட்ரெஸ் அல்ல, யார் சன்னியாசி, யார் பிரம்மச்சாரி, யார் 20 வருஷம் ஆகி பண்ணிகிட்டு இருக்கான், அதெல்லாம் பக்தருக்கு விவகாரம் சொன்னால் இப்படி தான். இது ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்காரு. இனி 5, 6ன்னா நம்ம சமையல் பண்ணி கொடுக்கறது, அந்த வைஷ்ணவர் சேவை பண்ணுறது, அவர் கூட சமையல் பண்ணி செலவாட்டி நமக்கு கூப்பிடுவான். இப்படி நம்ம வந்து ஹரி குரு வைஷ்ணவர் கருணை வச்சு நம்ம ஆத்மீக லோகத்துக்கு போகலாம். அப்படி நான் இப்போ மும்பையில் இருக்கேன், பாம்பே. இன்றைக்கி சாயங்காலம் ஒரு பஜனை நிகழ்ச்சி வச்சுருக்கோம், நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு என்ன ஆச்சு, நான் என்ன இங்கே கடவுள் போல வரலாம். வைஷ்ணவன் சொன்னால் வேறு வைஷ்ணவருக்கு சேவிக்கிறது, எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன், வாங்க நம்ம வந்து இப்படி கீர்த்தனை பாடுவோம், ஹரிகதா பண்ணுவோம், சமையல் பண்ணுவேன். இப்படி நான் இங்கே வந்திருக்கேன், மாலைகள் கொடுப்பேன், மக்களுக்கு ஜபம் செய்யுங்க, புக்குகள் கொடுப்பேன், புக்கு படியுங்க. நம்ம கையில் அவங்களுக்கு கேள்வி கேட்டது கேள்விகளுக்கு பதில் கொடுப்போம். பட் எங்கேயுமே அதிகார பாவம் இருக்கக்கூடாது. நான் சொல்ல போல இதாக பண்ணணும், நான் இப்படி சொல்லிகிட்ருக்கேன், புரியாமல் இருக்கா, அப்படியெல்லாம். யார் யாருக்கு எவ்வளோ பண்ண முடியுதோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது, எல்லோரும் சேர்ந்து பகவானுக்கு சேவை பண்ணுறது. ஹரி போல் தான்.